வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு விட்டுருங்க. 3/4 தான் விடணும்டா. அதே மாதிரி இந்த பக்கம் 3/4 இன்ச்சு. இப்போ வந்து இது வந்து 35 இன்ச்சஸ் தான் அளவு. இடுப்பு சுற்றளவு 11 கூட்டணும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் முதல்ல இடுப்பு சுற்றளவு 35. இந்த 35 பாதியாக பிரிச்சுக்குங்க, 17.5. இப்போது ஃப்ரண்ட்டு 17.5, பேக் 17.5. இப்போ ஃப்ரண்ட்டை 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறதுனால இந்த 17.5 திருப்பி நம்ம பாதியாக பிரிக்கணும், 8.75. ஓகேங்களா? 8.5 + 1/4 8.75. இப்போ பாருங்கள், பட்டன் பட்டியிலேருந்து அளவெடுக்கணும். 8.75 கரெக்டாக 8.75. சரியா? இது வந்து 1/4, இது வந்து 1/2, இது வந்து 3/4. இது ஸ்கேலை வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இது 8.75 ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. ஏன்னா தையல் வந்து நீங்கள் கரெக்டாக பெண்ட் பண்ணாமல் போடுவீங்க. இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ பேக்கில் வந்து 17.5. இதுக்கு வந்து இங்கே டாட் பிடிக்கவும் பார்த்தீங்களா, அதுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 18.5. ஃபஸ்ட்லேருந்து அளவு எடுங்க, 18.5 புள்ளி வச்சுக்கோங்க. நிறைய மார்க்கிங்ஸ் இருந்தால் கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ இது மொத்தம் மீதி ஒரே பக்கம் நம்ம பிடிக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 4.5. இதை பாதி 2.25. இதை ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்குங்க, 2.25. இப்போ பாருங்கள், இதுலேருந்து இதை பிடிக்கணும், இது கிட்ட தான் நம்ம தைக்கணும். தெரியுதுங்களா? இதை குறுக்கில் கோடு போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு உண்டான துணி. இப்போ நீங்கள் தப்பாக மடிச்சு தைச்சிட்டிங்கன்னா இதுவும் அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா தப்பு இல்லையா? அதை பர்ஃபெக்டாக பண்ணும். அதே மாதிரி 2.25 இங்கே, இதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போது இது ரெண்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு கரெக்டாக குறுக்கில் கோடு போட்டுங்க. இப்போ குறுக்கில் கோடு போட்டு நம்ம முதல்ல இதை மடித்து தைச்சிடணும். இதை கெட்ட பக்கம் பார்த்து இதை மடித்து தைச்சிட்டு இதை ஜாயின் பண்ணிடணும். ரவுண்டாக கை ஏற்றுவோம். இப்போல்லாம் வந்து லூஸு டைட்டு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால நம்ம ஜென்ஸ் ஷர்ட் மாதிரி கையை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது. பாருங்கள், முதல்ல கையை ஹெம் பண்ணுங்க. கையை ஹெம்மிங் பண்ணிவிட்டு அது பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சு அதுக்கு மேலே கையை மார்க் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இது பாருங்கள், மார்க் பண்ணிட்டேன். இப்போ வலது கை வலது பக்கம், இடது கை இடது பக்கம். இப்போ வந்து இந்த கை முதல்ல வந்து இது மடித்து தைக்கக்கூடாதுடா. ஏன்னா நீங்கள் கை வந்து தப்பாக ஏற்றிட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் வரும். அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். அதனால் என்ன பண்ணணும், முதல்ல மார்க் பண்ணிடணும், அதுக்கப்புறமா கையை ஏற்றிடணும். இப்போ இது இடது கை. இந்த பள்ளம் வந்து முன்னாடி வரணும். அந்த மாதிரி தைக்க தெரியலன்னா வச்சு பார்த்துக்குங்க. இந்த பள்ளம் முன்னாடி வரணும். இப்போது இது பாருங்கள், இங்கேருந்து இதை அட்டாச் பண்ணோன்னா இது ரெண்டும் ஒன்றா வைங்க. இப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க. பார்த்தீங்களா? ஜஸ்ட் கொஞ்சோண்டு தையல் போடும்போது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போது சப்போஸ் நீங்கள் வெட்டினா ப்ளவுஸில் கை வெளியில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ வெளியில் வருதோ அதில் பாதி. உடம்பு வந்து வரக்கூடாது, கை தான் வரணுமே தவிர உடம்பு வந்தால் டைட் ஆகிடும். இதை பாருங்கள், இங்கே விட்டுட்டு தைச்சிட்டு வந்த பிறகு திருப்பி அந்த சைடும் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வரணும். வரலையா, பிரிச்சுட்டு நீங்கள் திருப்பியும் தைக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கையை வச்சு பார்த்துட்டு பண்ணணும். ஓகேவா? சரியா? புரிஞ்சுதா? இப்போ ஸ்டிச் பண்ணலாம்.